ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பீட்ரூட் கூட்டு வந்து செய்யலாம். அதுக்கு வந்து நான் பீட்ரூட்டை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம், அதுக்காக ரொம்ப சிறுசாகவும் எடுக்க வேண்டாம். நல்லா கட் பண்ணி இப்படி பீசஸாக எடுத்து குக்கரில் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து 1 கிளாஸ் கடலைப்பருப்பு வந்து 2 பீட்ரூட்னால 1 கிளாஸ் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 வெங்காயம் அதையும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் வந்து நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி இல்லாமல் கூட்டு மாதிரி பண்ணுறதுனால தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. குக்கரில் வந்து 4 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் இருக்குது. இதை வந்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க முடிஞ்ச அளவு. அப்படி இல்லை அப்படின்னா தூக்கி மறுபடியும் அடுப்பில் வச்சு 2 சுற்றி விட்டாலே போதும். நல்லா வந்து இது மசிஞ்சிரும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு பீட்ரூட்டே தெரியாது, நம்மளுக்கு கடலைப்பருப்பு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு தாளித்து கொட்டிடுங்க. ஒரு டேஸ்டியான பீட்ரூட் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பீட்ரூட்டை அடிக்கடி நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். ஒரு டேஸ்டியான பீட்ரூட் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட சிம்பிள் ரெசிபி